லிட்டில் பிட் அல்கோ இருக்கு. ஆட விட்டான்டா. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்டரில் இருக்கோம், தன்சானியா பார்டரில். லாஸ்ட்டாக நடந்த சிக்கன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் இப்போ வந்து இங்கேருந்து ஒரு எம்பையா அப்படின்ற அந்த ஊருக்கு தான் போகிறோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டி. அது பெரிய சிட்டியான கொஞ்சம் லைட்டாக பெரிய சிட்டி தான். ஸோ ஓகே, தன்சானியாவுடைய ஃபஸ்ட்டு பெரிய சிட்டி வரப்போகுது. அது அப்படியே நம்மளுடைய ஃபுல் மோட்டோ விலாகில், ராவான ஒரு மோட்டோ விலாகில் காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விலாகு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மோட்டோ விலாக் தான் இருக்க போகுது. அண்ட் பைக் ஆல் செட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய்ட்டு ஃபியூல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ 2 hours 9 minutes காமிக்குது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வந்து ஃபியூல் போடணும். வெளியே போனோன்னே ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து ரூம்லாம் வந்து ஒரு மாதிரி உள்ள ஆஃப் ரோடுக்குள்ளே வந்து தான் வர வேண்டியதாக இருக்குது, மெயின் ரோட்லேருந்து. ஈவன் எனிவே பார்டர் பக்கத்தில் இல்லை. அண்டு இன்டர்நெட் வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் இங்கே தன்சானியாவில். ஏன்னா நிறைய ஹோட்டலில் வந்து நோ இன்டர்நெட்னே போட்டு வச்சுருக்காங்க. வரேன். ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் வந்தோம்னா தெரியலையே, இந்த ரூட்டில் வரலப்போ. பட்டு பரவாயில்ல. இன்சைட் ஆஃப் தன்சானியா எப்படி இருக்கு பாருங்க. மெயின் ரோடு அங்கே இருக்குது. ஆட விட்டான்டா. எடுத்துக்கிட்டியா? ஓகே. எங்கேருந்து வந்தானே தெரில திடீர்னு. வீடு கட்டுறதுலாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து உட்டன் இது வச்சு தான் கட்டுறாங்க இங்கே. செம்ம ஒரு டிராஃபிக்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. க்யூட்டாக இருக்காங்க குட்டி குழந்தை. ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்துருக்கணும். நம்ம எதோ போய் சுற்றி கித்தி வந்துட்டுருக்கோம். பசங்களா ஓரம்போங்க. இம்ப்ரெஷன் ரொம்ப க்ரௌடியாக இருக்குது ஆக்சுவலாக தன்சானியா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வருது. இதில் போய்ட்டு ஃபியூல் போட்டுருவோம். நம்ம ஃபுல்லாக ட்ரக்காக இருக்குது. தடி இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராவாக வந்து மோட்டோ விலாகாக இருக்க போகுது. எவ்வளோ நேரம் வரும்னு எதுலாம் தெரில. ஆனால் நீங்கள் மெயினாக இந்த டூரிஸ்ட் ஏரியாக்கெலாம் போகிறத விட இந்த மாதிரி ஏரியாஸில் தான் வந்து நம்ம ரியலான தன்சானியா மீன்ஸ் ரியலான அந்த ஒரு கண்ட்ரியுடைய இதுவை பார்க்க முடியும். அவங்க வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க அவ்வளோ. ஃபுல் டேங்க். ஃபுல் 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 யா petrol? Yeah, petrol. You put diesel in bike? ஒரு லிட்டர் வந்து 3352 டாஷ். Yaani hapa nikose change kabisa. Unajua leo siku gani? Huyu ni mteja sio kama hapa. Unajua leo siku gani? Bado. Leo zinasumbua change sio kawaida. Nipe coin sasa sababu. Kawaida hapo unapita kwa ngeli inapanda lakini.
You keep it. Yeah. Thanks. ஓகே கைஸ், ஃபியூல் போட்டாச்சு நம்ம. பார்டர் ஏரியான்றதுனால எவ்வளோ ட்ரக்ஸ் லைன்ட் அப் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இது ஆஃப்ரிக்கா ஃபுல்லாகவே எங்கே எந்த இடத்துக்கு போனாலுமே சரி ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு ட்ரையாக இருக்கிற ஃபீல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுது. அந்த ஒரு ஈரப்பதமே இல்லாத ஒரு லேண்ட் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அது மாதிரி வந்து எந்த கண்ட்ரி போனாலும் சரி ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துடும். அது ஏன்னு தான் தெரில. ஈவன் தோ அது வந்து பச்சை பசேல்னு பயங்கரமாக இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு ட்ரையாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இங்கெல்லாம் பாருங்கள் மரம்லாம் இருக்குது, செடிலாம் இருக்குது, நிறையா புல் அதெல்லாமே. ஆனால் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. தாய்வான் பப் இல்லை பார்த்தீங்களா, பப் எப்படி இருக்குது பாருங்க. ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தன்சானியாவில் பயங்கரமாக இருக்குது மவுண்டன்ஸ். இங்கே பாருங்களா, அது மட்டும் இல்லாமல் தன்சானியாவில் தான் வந்து லயன்ஸ் ரொம்ப அதிகம். லயன்ஸ் இருக்கிற கண்ட்ரியில் தான் அது தன்சானியா தான். கிளைமேட்டும் வந்து செம்ம சில்லுன்னு அப்படியே சூப்பராக இருக்குது. ரொம்ப குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, பர்ஃபெக்டான ஒரு வெதரு, பர்ஃபெக்டான ஒரு டேன்னு சொல்லலாம். இன்றைக்கி இன்னும் ஒரு 43 கிலோமீட்டர் இருக்குது. பட் ஒன்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு டிராஃபிக் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆனால் போலீஸ், எப்பா எவ்வளோ போலீஸ்னால் வந்து சொல்லவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து போலீஸ் நிற்கிறாங்க. அதுவும் நல்லா வந்து பிரைட்டாக தெரிகிற கலராக போட்டு நிற்கிறாங்க. நான் எங்கடா போவேன், எங்கே வந்து ஓவர் டைப் பண்ணுறான் பாருங்களா. செம்பையான்ற ஊருடைய அவுட்டரில் தான் இருக்கும். இப்போ நம்ம வெறும் 16 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு 37 மினிட்ஸ் காமிக்குது. ஏன்னா வந்து இங்கே எந்த பக்கத்துலேருந்து யார் எப்படி வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பஸ்ஸு போடுறாங்க. பஸ்ஸு பாருங்க, மொத்தாடி பயங்கரமாக ஓவர் பாப்புலேட்டடாக இருக்குது இந்த ஏரியாலாம். தன்சானியா அவங்கள என்ட்ரானதுலேருந்தே பார்க்குறேன், கொஞ்சம் கூட வந்து இந்த ஒரு 100 கிலோமீட்டரில் எங்கேயுமே வந்து நம்ம பாப்புலேஷன் இல்லாமல் பார்க்கவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாப்புலேட்டடு. பயங்கரமான சிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஊர், அவ்வளோதான் இது.
பிரிட்ஜில் ட்ரெயின் போகிறது தான் வந்து நிறைய இந்த கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஊர் பார்த்தோம்னா. பார்த்து பார்த்து ஓடிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. Just 5.8 kilometers. Traffic. Oh. என்ன பண்றாப்ல? சேஃபஸ்ட் வே இதுதான். இந்த மாதிரி சர்வன் சைடில் லெஃப்டில் கொண்டு போகிறது. லாரியே இந்த ரூட்டில் தான் போகுது. வெல்கம் டு ஆஃப்ரிக்கா. மொத்தடி கொஞ்சம் ஜாமாயிடுச்சு.
அவ்வளோதான் ஜாம் மாட்டிக்கிட்டோம். தேங்க்யூ. ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஜாம். இன்னும் யாரும் வராங்களாண்ணா? எல்லா சைடும் மிஷினும் காலியாக இருக்கு. அதில் கொஞ்சம் வழி விட்டாருன்னா நான் அப்படிக்கா போய் அந்த பக்கம் போய் எதனா பண்ணி போயிடுவேன். அப்பா க்ரீன் சிக்னல் போட்டாங்க, போங்கடா. யாரும் நவர மாட்டேங்கிறாங்க. ஏய் க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்கடா, ஏன்டா போக மாட்டேறீங்க? Little bit, I'll go. Okay, little bit, I'll go off. லாங்குவேஜ் தெரியாதுடா டேய். போடா வெளியே விட்றான். தேங்க்யூ. இந்த பக்கம் போய் அப்படியே அப்படிக்கா கிராஸ் பண்ணி எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரில ஆக்சுவலாக. எல்லா பக்கமும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ரோட்டை, என்ன கதறே தெரில. எனிவே எப்போ ஆஃப்ரிக்கானா அப்படி தான், எதுக்கு எந்த பக்கத்தில் இருந்து ஏன் பிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ரூமுக்கு. அங்கேயும் பிளாக் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். ஏதோ பெரிய தலை வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே. அப்படியே இங்கே உள்ள சின்ன சின்ன மார்க்கெட் வழியாக பூந்து அப்படியே போயிட்டுருக்கேன் நான்.
யாரோ வராங்க, அதனால தான் வந்து இவ்வளோ பாதுகாப்பு பயங்கரமாக வந்து இத்தனை போலீஸ் நிற்கிறது இதெல்லாமே. இது ஆஃப்ரிக்கான்றதுனால ஓகே, நம்மளால் வந்து இந்த மாதிரிலாம் புந்து போக முடியுது. வேறு கண்ட்ரிலாம் இருந்தால் வாய்ப்பே கிடையாது. அப்படியே பிளாக் பண்ணாங்கன்னா ரோட்டில் நிற்க வேண்டியதான் நம்ம. எதுக்கு இந்த அரசியல்வாதிலாம் வராங்க, இல்லைனா யாராச்சும் வராங்கன்னா இந்த மாதிரி மற்ற பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு தெரில. சைடு பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பிளாக்கு. எல்லாரையும் இந்த சைடில் இருக்கிற இந்த குட்டி ரோட்டில் தான் வந்து ஆட்டோ பைக் எல்லாருமே புசு புசுன்னு போயிட்டுருக்கோம். சர்வீஸ் ரோடு. ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு யார் ரோட பிளாக் பண்ணியிருக்காங்க? பட் எனிவே தன்சானியாவில் வந்தோடனே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது போக. போது பாருங்க வண்டி நம்மளது வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது கைஸ் ரோட்டில். அதனால் வந்து நம்ம இப்படியே போயிடலாம். ஒரு 400 மீட்டர்ஸ் தான் ஹோட்டலு. வேலை எப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறான். வெளியே போக முடியாது போல இருக்காங்க. ஒரே பண்ணா இருக்கு, வீடியோ கேம் ஆடுற மாதிரி இருக்கு.
பின்னாடி ஒரு ஜீவல் எங்கடா இல்லை கூப்பிட்டு வந்துருக்குற அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபுல்லாக ஆஃப் ரோட்டில் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்துக்கு பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரில.